தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவேல் 2வது அதிகாரம் 24வது வசனம். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஒரு திரட்சிக்கு நேராக அழைச்சி செல்லணும் அப்படின்னு விரும்புகிறாரு. திரட்சி அப்படிங்கிறது கர்த்தரை நம்புகிற இல்லை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதற்குன்னு ஒரு விசேஷித்த விசுவாசம் தேவைப்படுகிறது. அந்த ரகசியத்தை தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறாரு. உங்களுக்கு திரட்சியும் வழிந்தோடுகிற சம்பூர்ணத்தையும் அடையணும் அப்படின்னா யோவேல் 2:24 சொல்லப்பட்டது போல ஒரு நிறைவும் வழிந்தோடுகிற அனுபவமும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இன்றைக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய விருப்பமும் நீங்கள் திரட்சியையும் சம்பூர்ணத்தையும் அடையணும் அப்படிங்கிறது தான். யோவேல் 2:24 போல ஒரு நிறைவும் வழிந்தோடுகிற அனுபவமும் உங்களுக்கு பூமிக்குரிய மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் கட்டளையிட விரும்புகிறாரு. ஆனால் அதற்கு முந்தைய வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது பயப்படாதே, களி கூறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக நாம் ஆசைப்படுகிறது நமக்கு கிடைச்சாதான் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்மளுடைய பயம் நீங்கும். ஆனால் தேவன் இந்த உலகத்தின்படி நம்மளை நடத்துகிறவர் அல்ல. அதனால தான் அங்கே என்ன போடப்பட்டிருக்குது அப்படின்னா நம்மளுடைய பயம் நீங்கி நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சகல சம்பூரணங்களும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு. இப்போ நாம் நிறைய பேர் இந்த நிறைவை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற குறைவு என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லாததை குறித்து எப்போதும் மனசில் சோர்வும் பயமும் கவலையுமா இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா, நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்போது அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாத இந்த நிறைந்து வழிகிற ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருவார். அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணமே இவைகளை விசுவாசித்து கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதது தான். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, இதை விசுவாசிங்க. தேவன் நிச்சயமாக உங்களுக்கு நிறைந்து வழிகிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய போகிறது ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. கவலையோடு பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இப்பொழுது நான் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க இருதயத்தை மாற்றுங்க ஏசப்பா. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வைங்க ஏசப்பா. ஆமென். பயமுள்ள ஆவியை அடுத்து போட்டு அப்பா தைரியம் அன்பும் பலமும் நிறைந்த ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்பொழுது கொடுக்குறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களாகப்பா. அப்பா தைரியத்தின் ஆவி இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் செயல்படுவதாக ஏசப்பா. பயம் அவங்கள விட்டு நீங்க கடவுது. ஆமென். தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து பிசாசானவன் பயத்தை கொண்டு வருகிறான், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கொண்டு வருகிற அப்பா அந்த பயங்கிற பிசாசை இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் விரட்டுகிறோம் அப்பா. ஆமென். என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், அவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிற மனநிலைமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வரட்டும் ஏசப்பா. அன்னாள் பார்க்கும்போது அப்பா அதுக்கு மேலே அவள் துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு வசனம் சொல்லுதுப்பா. அடுத்து சில வசனங்களில் அப்பா அவள் குழந்தையே பெறாமல் மலடியாக இருந்த அன்னாளுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி பிறந்தாங்க ஏசப்பா. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உமக்குள் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்போது ஹல்லேலூயா எங்களுக்குள்ள குறைகள் அத்தனையும் நீக்கப்படுகிறதுப்பா. ஆமென். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு குறைவு அவர்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்குதுப்பா, துக்கப்படுத்திக்கிட்டு இருக்குதுப்பா. இன்றைக்கு அப்பா இவங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா அப்பா. இந்த தீர்மானத்தில் நான் கர்த்தருக்குள்
மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பயம் இப்பொழுது நீங்குகிறது. ஆமென். அதனால் என்னுடைய குறைவை தேவன் இன்றைக்கு நிறைவாய் மாற்றப் போகிறாரு. ஹல்லேலூயா. அது என்ன மாதிரியான குறையாக இருந்தால் கூட இன்றைக்கு தேவன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நிறைவாக மாற்ற போகிறீங்கப்பா. கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள் நிறைவாக மாற்ற போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. குறைவுங்கிறது அவங்களுடைய திறமையாக இருக்கலாம், இல்லை உருவத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறைபாடாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த குறைகளாக இருக்கலாம், கடன்களாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். என்ன மாதிரியான குறைவுனாலும் இன்றைக்கு தேவன் அதை மாற்றுறீங்க ஏசப்பா. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. களஞ்சியங்கள் நிரம்பி வழிய போகிறது ஏசப்பா. மீதம் எடுக்க போகிறாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் மீதம் எடுக்க போகிறாங்க ஏசப்பா. நன்றி அப்பா. அவங்க நினைத்திராத வண்ணம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகளாகியப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. பேர் பேராய் அழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே இல்லைப்பா, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த பிள்ளைகளை நீங்கள் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு அவயங்களையும் அழகாக நீங்கள் வணைந்திருக்கிறீங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையை குறித்து நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. இந்த வயசில், அதுக்கு அடுத்த வயசில், அதுக்கு அடுத்து அப்பா இந்த பிள்ளைகளை சந்திக்கின்ற நபர்கள், இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. நான் விசுவாசிக்கிறேன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகங்கிறத. ஆமென். இடையில் இருக்கக்கூடிய அப்பா இந்த பிசாசின் பொய்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பழிக்காமல் போவதாக ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் பிசாசின் பொய்கள் இனி வேலை பார்க்கக்கூடாது ஏசப்பா. ஆமென். உம்முடைய இந்த வார்த்தைகள் மட்டும் நிலைத்திருக்கட்டும் ஏசப்பா. நன்றியப்பா. உமக்குள் மகிழ்ந்து களி கூறும்போது, அமேன், பயப்படாமல் இருக்கும்போது, உம்மை விசுவாசிக்கும்போது உம்முடைய பிள்ளைகளின் களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறதுப்பா. நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீங்கள் நிரப்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எண்ணெய்கள் வழிந்தோடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். என்ன செய்யறதுன்னு தெரியாதபடிக்கு அப்பா குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் உம்முடைய வழிகளை காட்டுகிறீங்க ஏசப்பா. அமேன். உம்முடைய வசனங்கள் அப்பா எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா வழிகளையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீரே எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.